அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிரன் காரகத்துவங்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வானத்தில் இருக்கும் பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கின்றன, ஆனால் நமக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லையே என்ற ஆதங்கம் சொந்த வீடு அமையாதவங்க அனைவரின் மனதில் இருக்க தான் செய்யுது. வேத ஜோதிடத்தில் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையும் சொகுசான வசதிகளையும் தரக்கூடிய கிரகம்தான் சுக்கிரன். நல்ல சொகுசான வீடு அமைவதற்கு சுக்கிரனே காரகத்துவம் பெறுறார். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வசதியான சொந்த வீடு அமையும், பாக்கியெல்லாம் இருக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, தனி வீடா, ஒரு அறை கொண்ட வீடா, அல்லது 2-3 அறைகள் கொண்ட விசாலமான இல்லாமல் என்பதை நம்மால் கணிக்க முடியும். சோதிடத்தில் எப்போதுமே இணை அமைப்புகள் உண்டு. அதாவது ஒரே ஒரு விதி அல்லது ஒரே ஒரு கிரகத்தின் நிலைமையை மட்டும் வைத்து அதற்குரிய பலனை சொல்லிவிட முடியாது. ஆதிபத்தியம், காரகத்துவம் என இருவேறு நிலைமைகளையும் சொல்லப்படுது. ஆதிபத்தியம் என்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணம் இருந்து எண்ணினால் வரும் 4ஆம் வீட்டை குறிப்பதாகும். வீடு, வாகனம், தாயார், சுகம் போன்றவற்றை தரக்கூடிய வீடு 4ஆம் வீடாகும். சொந்த வீட்டை ஒருவருக்கு தரக்கூடிய இந்த 4ஆம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் வீடும் அதன் அதிபதியும் சுபமாகவும் சுக்கிரனும் நன்றாக இருக்கும்போது ஒருவருக்கு அருமையான சொந்த வீடு அமையுது. சோதிடத்தின் அடிப்படையே காரணத்துக்குள் காரணத்தை விளக்குவது தான். சுக்கிரனும் 4ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீடும் வலுவாக இருந்தால் சொந்த வீடு அமைய துணை புரியும். இவை தவிர சாதகருக்கு நல்ல தசா புத்தியும் நடக்கணும். இப்போதெல்லாம் யார் கையில் முழு பணத்தையும் வைத்து கொண்டு வீடு வாங்குவதோ கட்டுவதோ இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டு கடன் பெற்று தான் வீடு வாங்குகிறாங்க. வீடு வாங்கிய பின் அதன் தவணை தொகையை செலுத்த முடியாமல் ஏண்டா வீடு வாங்கணும் என்ற நிலை சிலருக்கு ஏற்படுவது உண்டு. அதற்கும் தான் இந்த தசா புத்தி அமைப்பு தான் காரணம். சுக்கிரனும் 4ஆம் அதிபதியும் 4ஆம் வீடும் பலவீனமாக இருக்கும் நிலையில் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் சொந்த வீடு அமைய தடை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பெலாம் இருக்குது. இங்கே பலவீனம் என்பது நீசம், அஸ்தமனம், கிரகணம், பாப கிரக பார்வை, பாபர்களுடன் இணைந்திருப்பது, பாப கிரகங்கள் ஆகிய நிலைகளை குறிக்கும். சாதகத்தில் சுக்கிரனும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சனி, செவ்வாய், ராகு போன்ற பாப கிரகங்களுடன் மிக நெருக்கமாக இணைந்து 4ஆம் வீட்டில் இருந்தால் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஜோதிடத்தின்படி 4ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரனை சுபத்துவ வலுவாக கொண்டவர்களை சொந்த வீடு அமைந்த பின்னரும் அதில் சுகமாக வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களாக இருப்பாங்க. பலவீனமான சுக்கிர அமைப்பை உடையவங்க சொந்த வீட்டை பெறுவதற்கு உரிய பரிகாரம். சுக்கிரன் சொந்த வீட்டை தர இயலாத நிலையில் வலுவிழந்து இருக்கும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் நாளில் சுக்கிரனுக்கான கோயிலாக குறிப்பிடப்படும் கும்பகோணம் அருகே உள்ள கஞ்சனூர் சென்று வழிபட்டு வந்தோம்னா சொந்த வீடு அமையும். அப்படி வழிபட செல்லும்போது கோயிலுக்குள் 2.5 மணி நேரம் இருக்கணும். திருவரங்கன் அருள் புரியும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை வழிபட வேணும். குறைஞ்சது ஒரு முகூர்த்தம் என கூறப்படும் 48 நிமிடம் திருக்கோயிலின் உள்ளே இருக்கலாம். சென்னைக்கு அருகில் இருக்கிறவங்க மாங்காட்டில் உள்ள அருள்மிகு வெள்ளீஸ்வரன் கோயில் கண்கண்ட சுக்கிரஸ்தலம். இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு ஒரு நாழிகை எனப்படும் 24 நிமிடம் கோயிலுக்குள்ளே இருந்துவிட்டு வந்தோம்னா சுக்கிரபலம் கூடி சொந்த வீடெல்லாம் உங்களுக்கு அமையும். நவகிரகங்களில் குருவை அடுத்து 2வது சுபராக திகழ்பவர் சுக்கிரன். தனக்காரகனான குரு பணத்தை தருகிறார் என்றால்
அந்த பணத்தை சந்தோஷமான வழிகளில் செலவு செய்ய வைப்பவர் தான் சுக்கிர பகவான். ஒருவர் பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்கிறார் என்றால் அவர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதை அவரின் ஜாதகத்தை பார்க்காமலேயே அறிந்து கொள்ளலாம். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுற்றி எப்போதும் பெண்கள் கூட்டம் இருக்கும். அதற்கு காரணம் அவங்க பெண்களை பாதுகாப்பாளராகவும் மற்றவங்களை விட பெண்களின் மீது கூடுதலான அக்கறை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஆடம்பர பிரியர்களாகவும் செலவு செய்பவர்களாகவும் இருப்பாங்க. அழகிய உடைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு மிக்கவங்களாக இருப்பாங்க. இதற்காக தான் கடன் வாங்கி செலவு செய்வாங்க என்றில்லை. தங்களில் சொந்த சம்பாத்தியத்திலே இவங்க இப்படி செலவு செய்வாங்க. சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி என்பதால் எழுத்து, இசை, பாடல், நடனம், நாடகம், பாட்டு, சினிமா ஆகியவற்றில் புகழ் பெற ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். சுக்கிரன் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய 6 ராசிகளுக்கு துன்பம் கொடுக்கறது கிடையாது. ரிஷபத்திலையும் துலாம் ராசியிலையும் ஆட்சி பெறும் சுக்கிரன் தனது எதிரியான குருவின் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார். தனது நண்பனான புதனின் வீடான கன்னியில் நீசமடைகிறார். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்துச்சுன்னா அவரின் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புலாம் அதிகம். 9 கிரகங்களே மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிர பகவான் தான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டு என்று சொன்னோம்னா அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் உள்ளிட்டவை எவை இருந்தாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். இதனால் தான் இவரை கலத்தரக்காரகன் என்று அழைக்கிறாங்க. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டுச்சுன்னா இசையிலும் லக்கணம் மற்றும் 5, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். ஒருவருக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி பெறுவாங்க. சாதகத்தில் சுக்கிரனின் வலுவை பொறுத்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், ஒளிப்பதிவாளர், லைட் பாய், ட்ரெயிலர் தள்ளுபவர், ஸ்டுடியோ வாட்ச்மேன் என அவரின் சாதக வலிமைக்கேற்ப சாதகர் கலைத்துறையில் இருப்பார் என்றெல்லாம் தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்னென்ன பலன்களை தருவார் என்பதை பற்றி நான் கூறும்பொழுது மேஷ லக்கணத்துக்கு குடும்பம் மற்றும் களத்திர வீடு எனப்படும் 2, 7 குடையவராகிறார். சுக்கிரன் 2, 7ஆம் இடங்களில் ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலம் அடைவதன் மூலம் யோகம் உண்டாகும். அடுத்தது ரிஷபத்துக்கு சுக்கிரன் லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்று யோகத்தை தருவார். இந்த அமைப்பு ரிஷப லக்கணத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலை தான். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறதுனால கூடுதலான யோகங்களை அளிப்பார். அடுத்தது மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சம் மற்றும் 5இல் ஆட்சி பெற்றால் சிறந்த யோகங்களை தருவார். இங்கு இருக்கும் சுக்கிரனால் சாதகருக்கு இளமையிலேயே அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். ரிஷபத்துக்கு சொன்னதைப் போலவே கலைத்துறை ஈடுபாடு, ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ் போன்றவற்றில் ஜாதகரை ஈடுபடுத்தி லாபங்களை அள்ளி தருவார். கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சியும் மூல திரிகோணமும் பெற்று யோகத்தை செய்வார். இங்கு இருக்கும் சுக்கிரன் திக்பலமும் பெறுவார் என்பதால் இது கூடுதலான நன்மைகளை சாதகருக்கு தரும். 11ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் நன்மைகள்லாம் இருக்குது. சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெற்று யோகத்தை செய்வதை விட 10இல் யோகக்காரங்கள்கிட்ட இணைவது நல்லது. 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று தன் தசையை நடத்தினால் நல்ல சொகுசு வாழ்க்கையை தருவார். 8இல் உச்சம் பெறுவது சுமார் நிலைதான். அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு பற்றி பார்க்கும்பொழுது சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் சிறப்பான யோகம் உண்டு. 2, 9இல் ஆட்சி பெறுவதும் நல்ல நிலை தான். லக்கணாதிபதி புதனை விட சுக்கிரன் மட்டுமே இந்த லக்கணத்துக்குள் நல்ல பலன்களை தரக்கூடியவர் என்பதனால சுக்கிரன் தனது தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் இருந்தால் நன்மைகள் உண்டு. சுக்கிரன் உச்சமாகி பார்க்கும் ஒரே லக்கணம் என்பதுதான் கன்னிக்கும் கூடுதல் சிறப்பு உண்டு.
துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் லக்கணாதிபதி ஆவார் என்பதனால் அவர் லக்கணத்தில் ஆட்சி பெறுவதன் மூலம் யோகம் கிடைக்கப்பெறும். இந்த லக்கணத்துக்கு அவரே அஷ்டமாதிபதியும் இருப்பதனால் 20 வருஷம் கொண்ட சுக்கிர தசையில் ஒரு பாதி 10 வருஷம் யோகத்தையும் மறுபாதி 10ல் அவயோகத்தையும். துலாமில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தை தவிர வேறு இடங்களில் சுக்கிரன் மேன்மையான பலன்களை தருவதில்லை. 6ல் உச்சம் பெறுவதால் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தருவார். விருச்சிக லக்கணத்துக்கு சுக்கிரன் 7, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியாகி மனைவியின் மூலம் யோகம் தருவார். 12ல் ஆட்சி பெற்றால் தனது தசையில் தூர இடங்களுக்கு அனுப்பி வேலை செய்ய வைப்பார். தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் 6, 11க்கு உடைய பாபக்கிரகம் என்கிறதுனால 4ஆம் இடத்தில் உச்சமாகி நன்மை தீமைகளை கலந்து தருவார். 11ல் ஆட்சியாக இருப்பதை நன்மை, 6ல் இருப்பது நல்லதுக்கு அல்ல. மகரத்துக்கு சுக்கிரன் 5, 10க்குடைய ராஜ யோகாதிபதி என்னும் நிலையை பெற்று 5 மற்றும் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்ல யோகத்தை தருவார். 3ல் உச்சமாக இருப்பது ஓரளவே நல்ல பலன்களை தரும். கும்பத்துக்கும் மகரத்தை போலவே சுக்கிரன் ராஜயோகாதிபதி எனும் நிலையை பெற்று 4, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி 4ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் திக்பலம் அடைந்தும் 9ல் ஆட்சி பெற்றும் யோகம் தருவார். 2லும் உச்சமாக இருப்பது நன்மைகளை தரும். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் 3, 8க்குடைய ஆதிபத்திய விசேஷமே இல்லாத பாபராகி லக்கணத்தில் உச்சம் பெற்று யோகத்தை தருவார். குருவின் லக்கணங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்லதுக்கு அல்ல. இங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றால் குருவும் அவருக்கு நிகரான வலுவில் இருப்பதே சாதகருக்கு நல்ல யோகங்களை செய்யும். 8ல் இருந்தால் இவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று பணி செய்யும் ஒரு அமைப்பு உண்டு. 3ல் இருப்பது ஓரளவு நன்மைகளை தரும். சுக்கிரனை பற்றி பார்க்கும் பொழுது நிறம் வெண்மை நிறமாக இருக்கும். குணம் சாத்வீகம். மலர் வெண் தாமரை. ரத்தனம் வைரம். சமித்து அத்தி. தேவதை இந்திராணி. பிரதேரி தேவதை இந்திரன். திசை கிழக்கு. ஆசன வடிவம் ஐங்கோணம். வாகனம் கருடன். தானியம் வெள்ளை. உலோகம் வெள்ளி. பிணி சீதளம். சுவை இனிப்பு. ராகம் பரம்பு. அதாவது நட்பு கிரகம் புதன் சனி ராகு கேது. பகை கிரகம் சூரியன் சந்திரன். சமம் செவ்வாய் குரு. ஆட்சி எதில் பண்ணுவார்னா ரிஷபம் துளாராசி. மூல திரிகோணம் துலாம். உச்ச வீடு மீனத்தில் தான் உச்சமடைவார். நீச்ச வீடு கன்னியில். நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம். தசாகாலம் 20 வருஷம். பார்வை 7ஆம் பார்வை. பாலினம் பெண்ணு. கோச்சார காலம் 1 மாதம். உயரம் நடுத்தரம். உபகிரகம் இந்திர தனுசு. ஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கஞ்சனூர்.